Hello, good morning everybody. I am Dr. Radha Krishnan, psychologist. Today I am speaking only for how to take counseling. மனநலமே மானுட நலம் என்பார்கள். இன்றைக்கு 5இல் ஒருத்தர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சமுதாயத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில விஷயங்களில் இந்த வீடியோவில் சொல்லலாம் இருக்கிறேன். என்னவென்றால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பேஷண்ட்டு நம்மக்கிட்ட கவுன்சிலிங்காக வந்தாங்கன்னா சைக்காலஜிஸ்ட்டு நாட் எ அட்வைசர், நாட் எ டீச்சர், நாட் எ இன்ஸ்ட்ரக்டர். அப்போ யார் சைக்காலஜிஸ்ட்டு? சைக்காலஜிஸ்ட் என்பது கிவன் ஐடியா, சஜஷன், இதை அவங்க எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதே ஃபஸ்ட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு ஒரு 5-6 செஷன் வரையில் சைக்காலஜி கவுன்சிலிங் ஒருத்தருக்கு கொடுக்கலாம். முதல்ல வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டேக் ரேப்போ டு கம்யூனிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. ரேப்போ டு கம்யூனிகேஷன் என்னன்னா, இப்போ கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசும்போது ஃபெதர் டச் அப்படிம்பாங்க. அந்த இன்ட்ரொடக்ஷன் என்பது ஒரு நளினமாக, ஒரு நாசுக்காக இருக்கணும். அப்போ இவங்க சைக்காலஜிஸ்ட்டு நமக்கு வைத்தியம் பண்ணிடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவங்க மனசில் வந்துடக்கூடாது. ரேப்போ டு கம்யூனிகேஷன் மீன்ஸு கவுன்சிலர் அண்ட் பேஷண்ட்டுக்கு ஒரு பரஸ்பர உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், முதல் விஷயம். ரெண்டாவது அவங்க கையை டச் பண்ணி உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் என்ற அஷூரன்ஸை முதல்ல நம்ம அவங்களுக்கு கொடுத்தும். ஒரு கவுன்சிலரும் ஒரு பேஷண்ட்டும் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சாதான் அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். வியாதி கிடையாது, அது அப்நார்மலிட்டிஸ் தான், mental abnormalities. Today we are living stressful city. Today we are living எல்லா வகையிலுமே நீங்கள் பிரச்சனை, டிப்ரெஷன், ஒரு ஃபியர்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. அப்போ முதலில் அவங்க நம்ம என்ன அஷூரன்ஸ் கொடுக்கணும்னா, உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். இது உங்களுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது அப்படின்னு முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் முதல்ல 100% பிலீவிங் யுவர் செல்ஃப்ஸ் த பேஷன்ஸ். such kind of mental aptitudes you have to introduce the patient. இதுதான் முதல்ல சைக்காலஜிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். நாம் ஊசி போடுறது கிடையாது, மாத்திரை போடுறது கிடையாது. அவங்கள கடந்த கால பாசிட்டிவ் இன்சிடெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது, அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கண்டுபிடிச்சி, அல்கஹாலிஸாக இருக்கலாம், ட்ரக் அடிக்டாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இது என்னன்றது நமக்கு முதல்ல தெரியணும். தெரிஞ்சால் தான் அவங்கள நம்ம வைத்தியம் பண்ண முடியும். அப்போ அவங்க மனம் விட்டு பேசணும். பேசினாதான் அவங்க கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறதுன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதான் ஃபஸ்ட்டில் ஒரு கவுன்சிலர் ஒரு ரேப்போ டு கம்யூனிகேஷன் பேஷண்ட்டுக்கு உண்டு பண்ணணும். முதல்ல தென் அக்சசபிலிட்டி, அவங்கள அசஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? சைல்டுஹுட்டில் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்றத அவங்கள கேட்கணும். ரெண்டாவது, அந்த பேஷண்ட்டுக்கு கான்ஃபிடாலிட்டி உங்கள் மேலே ஏற்படும். இவர் நம்மளை பற்றி எந்த ரகசியங்களும் வெளியுலகுக்கு சொல்ல மாட்டார், ஈவன்ட்டோ நம்முடைய ஒய்ஃபு கூட சொல்ல மாட்டார், இவரை நம்பலாம் அப்படின்ற எண்ணத்தை பேஷண்ட்டுக்கு நாம் முதல்ல உண்டு பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, அவங்கள பற்றி அசஸ்மெண்டாலிட்டி, அக்சபிலிட்டிஸ். சைல்டுஹுட் பீரியடில் எந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் ஏற்படும். இன்றைக்கி நடக்கக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகள்லாம் நான் சொன்னல, 5ல் 4 பேரில் ஒரு ஆளுக்கு சைக்காலஜிக்கல் அப்நார்மல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா broken family affairs. குடும்ப சீரழிவு. இப்போ என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் கொஞ்சம் காலம் அப்படியே கல்யாணம் பண்ண போவோம், அப்புறம் அப்பா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்குவார், அப்புறம் அம்மா அடிக்கும், சண்டை போடும்,
இப்போ இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். செப்பரேஷன், லீகல் செப்பரேஷனில் போவாங்க. இந்த தினம் தினம் அது நடக்கக்கூடிய இந்த சண்டைகளே வந்து அதை பார்த்து வளரக்கூடிய பசங்க வந்து அந்த பாதிப்பு இருக்குது. உளவியல் ரீதியாக அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஹார்மோனி லைஃப், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எக்கனாமிக் இஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் வந்து உமன் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எக்கனாமிக். ஷீ ஷுட் பி ஸ்டாண்ட் வித் யுவர் ஓன் லெக். அவங்க எக்கனாமிக் ஃப்ரீடம் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இன்றைக்கு வந்து எல்லா வகையிலுமே வந்து இன்றைக்கி எக்ஸ்பெண்டிச்சர்னு செலவுகள் அதிகமாக இருக்குது. அந்த குடும்ப தேவைக்கு தேவையான வருமானங்கள் வரணும். வருமானங்கள் இன்றைக்கு வர்றதில்லை. வருமானங்கள் வராதனால பிரச்சனைகள் அதிகமாகிடுது. நான் சின்ன செய்கிறான்னா பிரச்சனைக்கு காரணம் ஆல்கஹாலிசம், அதில் போய் விடுறாங்க. இன்றைக்கி வந்து ஆல்கஹாலிசம் தான் நிறைய பிரச்சனை கொடுக்குது. அது என்ன தான் லீகலைசராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த விஷயத்தை அவங்க விட மாட்டுறாங்க. இதுதான் அதில் முக்கியமான விஷயம். நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதை நம்ம வந்து சைல்டுஹுட் பீரியடில் என்ன நடந்தது, அவங்களுடைய எஜுகேஷன் லைனில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புலாம் ஏற்பட்டுருக்குது, சரியாக படிச்சிருக்கிறாங்களா. மூணாவது, ஃபேமிலியில் என்னக்கூடிய ப்ராப்ளங்கள், ஃபேமிலி ப்ராப்ளம், சோஷியல் சேலஞ்சிங் சோஷியல் ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. என்ன சோஷியல் ப்ராப்ளம்ஸு? ராபரி, ப்ராஸ்டியூஷன்ஸ், தென் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து சோஷியல் ப்ராப்ளம் வந்து அவங்க தப்பிக்கணும். மூணாவது வந்து கியூரியாசிட்டி. தென் 4 வந்து இன்டர்வென்ஷன். அவங்களுக்கு வந்து அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணணும். தென் டெர்மினேஷன், ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் பேஷண்ட் வரும்போது நாம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை பேஷண்ட்டுகளுக்கு உண்டு பண்ணால் தான் அவங்கள வந்து அடுத்த செஷனில் வந்து அவங்கள சுத்தமாக ட்ரை பண்ணி அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே.